ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ரொம்ப சூப்பரான படம். அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ 2024, 2025 வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்து இப்போ நிறைய வந்துச்சு. இப்போ நான் பேசிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏஐ வந்து நம்ம ப்ரௌசர் ஏஐ செம்மையாக வந்து வேலை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ChatGPT, DeepSeek அப்படி சொல்லப்பட்ட 2 ஏஐ வந்து தரமாக வேலை செய்யுது. இப்போ ChatGPT வந்து காலி பண்ணுற அளவுக்கு வந்து DeepSeek அப்படி சொல்லப்பட்ட ஏஐ வந்து வந்திருக்கு. ஆனால் இந்த ஏஐ மூலிமா ஒரு ரோபோ உருவாக்கி மனிதர்களும் ரோபோவும் வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு படம் தான் இது. அந்த படத்தில் வந்து எப்படி நல்லதெல்லாம் இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குன்றதை ரொம்ப டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். வாங்க படத்தை போய் பார்க்கலாம். படம் சும்மா தரமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரியான சூப்பரான வீடியோ உங்களுக்கு தேடி தர முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்மியெல்லாம் வெறித்தனமாக போயிட்டு ஒரு டீமை வந்து சுட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா அவங்களாம் வந்து ஏஐ ரோபோட். அவங்களாம் வந்து மனுஷங்களுக்கு எதிராக வந்து ஒரு போட்டு கொடுத்துருப்பாங்க. அது யார் வந்து நடத்துவாங்க? ஹாலன் அப்படி சொல்லப்பட்ட ஒரு ஏஐ ரோபோட் தான் வந்து வழி நடத்தும். இதுலேயே வந்து நிறைய ரோபோட் வந்து உருவாக்கி, அதாவது ஒரு ஏஐ ரோபோ வந்து நிறைய ரோபோட்டுகளை உருவாக்கி அந்த ரோபோட் மூலமா வந்து பூமியில் வந்து பெரிய சண்டை நடக்கும். அப்போ அவனை பிடிக்க போகும்போது அவன் தப்பிச்சு இந்த பூமியை விட்டு வெளில போயிடுவான். போயிட்டு உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவான். நான் திரும்ப இந்த பூமிக்கு வந்தேன்னா கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணதை முடிச்சிடுவேன். இதுதான் இருக்கிறது ஒரே ரோடி. நான் பூமியில் இருக்கிற மொத்த பேரும் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணால் 28 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அமெரிக்காவை காட்டுறாங்க. அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுறாங்க. வேறு லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிலாம் உருவாகிருக்கும். நம்ம வந்து ஃப்ளைட்லாம் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதே போல் அந்த ஏஐ டெரரிஸ்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அதாவது ஹாலன் அப்படின்னு சொல்லப்பட்டவன், அவன் வந்து அடிக்கடியே வந்து ஒரு ஆளுங்களை அனுப்பிவிடுவான் போல், ஆர்மி ஆளுங்களை கூட சண்டை போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான். அவனை பிடிக்கிறதுக்கு தான் அதாவது அந்த நாட்டோட ஆர்மியெல்லாம் வந்து ஒரு ரூம் வந்து தேடி போவாங்க. அவன் பேர் வந்து காஸ்கோ. அவன் தான் வந்து அவனோட கையால், அதாவது அந்த ஹாலன் அப்படி சொல்லப்பட்ட அவனோட கையால் அவன் உள்ள இருக்கான இல்லையே செக் பண்ணிக்கின்னு கரெக்டாக அவனை தேடின்னு உள்ளே போயிடுவாங்க. அவன் வந்து ஹியூமனா இல்லை ஆர்டிஃபிஷியலாக அப்படின்றதுக்காக செக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரூமை போய் வட்டிக்கும் போது அவனே வந்து பாம்பு வச்சு அந்த ரூம்லேருந்து வெளில வருவான். வெளில வந்தவொடனே அவங்கள கூட செம்மையாக ஃபைட் பண்ணுவான். அவனை வந்து எல்லா கடை சுடுவாங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகாது. அங்கே கீழே மேலே இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு போட்டு கரெக்டாக கீழே எகிரி வந்து குதிப்பான். கீழே குதிச்சு 10 செகண்டு அந்த ஆர்மி மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பேக்கில் போயிடுவான். பேக்கில் போனோடனே அவங்க ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ணோடனே அது எலக்ட்ரோ மேக்னெட் ஃபீல்டை வந்து உருவாக்கி அந்த ரோபோட்டை வந்து செயலைக்கு வச்சிடும். அதாவது அந்த காஸ்கோ அப்படி சொல்லப்பட்ட அந்த ரோபோட்டை செயலைக்கு வச்சிடும். டக்குன்னு அவனுக்கு அதை பிடிச்சிடுவாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சொல்கிறத விட ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் அந்த படத்தை ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க தான் நம்மளோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் அப்போ பார்த்தா இவங்க தூங்கி இருந்தப்போ அங்கே இருக்கிற டெக்னாலஜி மூலமாக எல்லாமே வந்து ஹை டெக்னாலஜி. அதையும் வந்து சொல்லலாம். காலையில் 7:30 மணி ஆயிடுச்சு. ஏந்துக்கிற டைம் தான். சூரியன் வந்துச்சு, காற்று எவ்வளோ இருக்குது அப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பண்ணி வந்து போய்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அந்த கேம் வர ஒன்று ஆடிட்டு இருக்கும், செஸ் கேம். அதை ஆடிட்டே வந்து டிவி பார்ப்போம். டிவி பார்த்தோடனே ஒரு நியூஸ் ஒன்று போடுவாங்க. இந்த மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டை வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கோம். அவன் யாருன்னு பார்த்தா ஹெலன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ரோபோட்டோட அடியாள் அந்த காஸ்கோ. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடும். நம்ம அதாவது கிட்டத்தட்ட இந்த பொண்ணு வந்து ஒரு 15 வருஷமாக அவனை தான் தேடிட்டு இருக்கும். நம்மளோட ஹீரோனை வந்து அந்த ஆர்மியில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு இன்ஃபர்மேஷனே தரமாட்டாங்க. அதுக்குள்ளே நியூஸ் எல்லாம் வந்துடும். நியூஸை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரிய வரும். உடனே டக்குன்னு கிளம்பி வெளில வரும்போது அவங்க ஆளுங்களை வந்து அனுப்பியிருப்பாங்க அந்த பொண்ணு கூட்டு வரதுக்காக. உடனே அந்த பொண்ணு அந்த இதில் ஏறி அந்த ஸ்பேஸ்ஷிப், அதாவது இந்த 28 வருஷம் கழிச்சு எல்லாமே பூமியில் ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்கும். ஒன்று கூட இது மாதிரி இருக்காது, ஃப்ளைட்டு மாதிரி. அது எடுத்துன்னு கரெக்டாக அந்த பேஸுக்கு போகும். பேஸுக்கு போன உடனே அந்த உயரதிகாரி இருப்பார்ல, அவர்கிட்ட போய் அந்த பொண்ணு பேசும். ஏன் இந்த மாதிரி பிடிச்சது எனக்கு சொல்லவே இல்லை, நான் நியூஸை பார்த்தா கற்றுக்கிற மாதிரி ஆச்சு, தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆச்சு அப்படி சொன்னோடனே, இல்லை எப்படி இருந்தாலும் நீ தான் அவனை விசாரிக்க போகிற, இப்போ விசாரி அப்படி சொன்னோடனே இந்த பொண்ணு வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட். யார், அதாவது இந்த மாதிரி ரோபோட்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அதோட மெமரிஸு அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி எடுக்குமா. ஆனால் இந்த பொண்ணு வந்து அவனை போய் செக் பண்ணதுக்கு போவோம், காஸ்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட ரோபோ. ஆனால் அந்த ரோபோக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போல், அது ஏன்னு தெரியல, படத்துக்கு உள்ள போக தான் தெரியும். பட் அந்த பொண்ணு அந்த ரோபோ வச்சிருப்பாங்களே, அதுக்குள்ளே போயிட்டு அவனை ஓப்பன் பண்ணால் அவன் முயசாக வர மாட்டான், அவன் தலை மாட்டான், அதாவது அவன் மண்டை மட்டும் தான் மேலே வரும். அதுக்குள்ளே தான் எல்லா மெமரியும் இருக்கும். உடனே அந்த பொண்ணு கேட்கும், ஆஹலன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லணுன்னே அந்த ரோபோட் வந்து நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணும், அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன், கோஆர்டினேஷன் கரெக்டாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ரோபோட் அதை ரீசெக் பண்ணுறதுக்காக பின்னாடி போயிட்டு அந்த மெமரியில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த டேட்டாவை இந்த பொண்ணு அதோட சிஸ்டத்தில் ஹேக் பண்ணி எடுத்துரும். அப்போ அந்த ரோபோட் கேட்கும், எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் வந்து முதல்ல கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னோடனே நீ திரும்ப ரீசெக் பண்ணுறதுக்கு அந்த மெமரி ஓப்பன் பண்ணல, அப்போ தான் நான் அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு இது எடுத்து அந்த மண்டிலே குத்தி அந்த ரோபோட்டை வந்து அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லுவான், அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவன் தான் வந்து அந்த நாட்டுக்கே வந்து, அதாவது அந்த பூமிக்கே வந்து பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் கொடுத்துருப்பான். அதனால் அவனை கண்டுபிடிச்சி அழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டு ஆர்மி மேன் எல்லாமே ஒன்றா கூப்பிட்டு அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்படி போகிறப்ப இந்த பொண்ணு வந்து இல்லை நானும் வருவேன், அவனை பற்றி எனக்கு தான் ஃபுல்லாக தெரியும், என்ன தவிர வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது, நான் போனால் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாஸ் கிட்ட சொல்லுவாங்க. அவங்க பாஸ் வந்து இல்லை நீ ஒரு அனாலிசிஸ் தான், ஆனால் நீ அங்கே போக முடியாது, அவங்களாம் வந்து ஆர்மி மேன்ஸு, அவங்களாம் வந்து போர் பண்ணுவாங்க, அங்கே போனால் ஆபத்து, நீ திரும்பி வரையும் வரமாட்டேன்னு தெரியாது, ரொம்ப ஆபத்து அப்படி சொல்லுவாங்க. இல்லை நான் இதுக்காக 15 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், நாங்கள் போய் ஆகணுன்ட்டு அந்த பொண்ணு சொன்னோடனே சரி ஓகே வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் இந்த பூமியை விட்டு வெளியில் போனால் அங்கே ஒரு கேட் ஒன்று இருக்கும். அந்த கேட்டை தாண்டி தான் போகணும். அதாவது பூமிக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய ஷீல்டு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஷீல்டுலேருந்து வெளியில் போகிறதா இருந்தாலும் உள்ளே வரந்தாலும் பர்மிஷன் வாங்கினா தான் உள்ளே வர முடியும். பர்மிஷன் இருந்தால் தான் வெளியிலே
போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று உருவாக்கி வச்சுருப்பாங்க. உடனே அங்கே போயிட்டு இவங்களுடைய பாஸ்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். 2 பாஸ்போர்ட் கொடுப்பாங்க 2 பேரும். அதாவது 2 இது இருந்தால் மட்டும் தான் கேட்டு இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு போக முடியும். 2 பாஸ்வேர்டை கொடுத்தோடனே அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பூமி விட்டு வெளில போயிடுவாங்க. இந்த டெக்னாலஜியில் இந்த படத்தில் பார்க்கும்போது செம்மையாது. பூமிக்கே ஷீல்டாக வெளியிலேருந்து எந்த ஒரு இதுவுமே வந்து உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க வெளியில் போனோடனே டக்குன்னு ஒரு போர்ட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணி டக்குன்னு வெளியில் போடுவாங்க. செம்ம ஸ்பீடாக அந்த பிளானட் ஒன்று, அதாவது அந்த டெரரிஸ்ட் வில்லன் இருப்பான்ல, அவன் எங்கே இருப்பானோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க சரன்னு போயிடுவாங்க அந்த பிளானட் பக்கத்தில். அதே போல் இந்த பொண்ணு போகும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கும். அந்த டெரரிஸ்ட் ஃபோட்டோவும் இந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்குது அவங்க அம்மாவும். ஏன்னா இந்த டெரரிஸ்ட்டை உருவாக்குனது யாருன்னு பார்த்தா இவங்க அம்மா தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது அந்த ஏஐ, அதாவது நல்லதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த ஏஐ வந்து கெட்டதாக மாறி இருக்கும். இதை பற்றிலாம் நினச்சிக்கின்னு அதே வேலை அவங்க அம்மா வந்து பழைய இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அந்த பொண்ணு நைட் ஃபுல்லாக பார்த்துக்கின்னு அங்கே போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க கரெக்டாக அந்த பிளானட் கிட்ட வந்துடுவாங்க. அந்த பிளானட்டுக்குள்ள இறங்கணும். அதுக்காக வந்து இந்த பொண்ணு வந்து நானும் வருவேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த கேப்டன் வந்து வேணாம் இங்கே ஆளுங்க வந்து கரெக்டாக இருக்காங்க சண்டை போகிறதுக்கு, நாங்கள் போய்ட்டு ஒரு 7 மினிட்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் இங்கேயே சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வந்து சொல்லுவார். ஆனால் இந்த பொண்ணு வந்து கேட்காது. நானும் வரேன் கூட அப்படி, ஏன்னா அவனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தான் அவனை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவான். இல்லை ஆனால் அவர் வந்து சரி வானா அப்படி சொன்னாலும் கேட்காது. சரி ஓகே வா வரேன்னு சொல்கிறல, வந்து அந்த இதுக்குள்ளே போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் தான் நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்படி இந்த ஸ்பேஸ் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே இருந்து, அதாவது அந்த பிளானட்லேருந்து ஏகப்பட்ட ஏவுகணை வந்து அந்த ஸ்பேஸ் இப்போ டம்முன்னு இடிக்கும். தாக்கணுன்னே அங்கே நிறைய பேர் அவங்க உள்ள இருப்பாங்களா மனுஷங்க, அவங்க வெளியிலலாம் இருப்பாங்க, அவங்களாம் அந்த இதுலேருந்து தூக்கி எறியப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், கூட ஓடி போய் அந்த ஷூட் வச்சிருப்பாங்க எல்லாருமே வந்து அந்த ரோபோ ஷூட், அதுக்குள்ளே போய் ஏறுங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரெல்லாம் உயிரோடுக்கலாம் அவங்க எல்லாருமே ஏற்றி டக்குன்னு அந்த எஜெக்ஷன் பேடில் மூலமா அது உள்ளேருந்து வெளியில் எகிரி வச்சிருவாங்க. இந்த பொண்ணுக்கு ரோபோட் எதுவுமே கிடைக்காது. உடனே அந்த கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணை தூக்கி ஒரு ரோபோட்டில் உட்கார வச்சுட்டு டக்குன்னு எஜெக்ட் பண்ணி வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவார். அந்த பொண்ணு கீழே போய்கிட்டே இருக்கும். கீழே இருந்து பார்த்தா நிறைய தாக்குதல்லாம் நடத்துவாங்க கண்ணா பின்னாட்டு. உடனே இந்த பொண்ணு கீழே உயர மாதிரி போவாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியாது சுத்தமாக. ஏன்னா அது ரோபோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குது, அது உழவுக்காது, அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இன்னொரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு வெடிப்பொண்ணு வெடிப்பாங்க. வெடிச்ச உடனே என்ன ஆகும்னா அந்த கூட காப்பாற்ற வந்த பொண்ணு என்ன பண்ணால் டக்குன்னு அங்கேருந்து அந்த வெடிப்பில் செதுட்டு போயிடும். இது பொண்ணு மட்டும் தனியாக அந்த ரோபோட்டில் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த நியூரோ லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து நீங்கள் மாட்டினா மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ட்டு அந்த உள்ள ரோபோட் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த லிங்க் எடுத்து மாட்டே மாட்டாது. உடனே த்ரெஸ்ட் ஆன் பண்ணுன்னு கத்தினே இருக்கும். எமர்ஜென்சினால் அந்த ரோபோட் கரெக்டாக த்ரெஸ்ட்டு கீழே குதிக்கும்போது த்ரெஸ்ட் ஆன் பண்ணி அவங்களை லைட்டாக மேலே தூக்கி விட்ரும். இருந்தாலும் அவங்க கீழே இந்த வேகத்தில் அவங்களுக்கு அடிபட்டிருக்கும், காலில் எலும்பு வந்து உடஞ்சிருக்கும். சரி அது சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கிட்ட சொன்னப்போ ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என்னோட வந்து சிங்க் பண்ணோம், அதாவது அது உள்ளே இருக்க ரோபோட்டை வந்து நியூரோ லிங்க் மூலமாக நீங்களும் நானும் இணைஞ்சா மட்டும் தான் வந்து அது சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்கிற ஒரு வாய்ஸ் வந்து சொல்லும். ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ரோபோட்டே வந்து நம்பிக்கையே வராது. ஆனால் வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே உங்களுடைய இதுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் வந்து ஒரு மெடிசன் மூலமாக ஸ்கேன் பண்ணி அந்த பொண்ணோட காலை வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அந்த ரோபோட் கிட்ட சொல்லுவோம், இங்கேருந்து நான் தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு எஜெக்ஷன் பேட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொன்னப்போ சரி அந்த இடத்துல நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போ அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோபோட் என்ன பண்ணால் டக்குன்னு த்ரெஸ்ட் ஆன் பண்ணோடனே அந்த பொண்ணு வேணா நம்ம த்ரெஸ்ட் ஆன் பண்ணி இங்கேருந்து போனோம்னா நம்ம எங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியும், அந்த வில்லனுக்கு நம்ம கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்தே போகலாம் அந்த இடத்துக்கிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஆனால் அந்த ரோபோட் வந்து அந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஏற்றுக்காது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு உலகரில் வந்து காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கும். அதனால் உலகரில் காப்பாற்றணும், எவ்வளோ சீக்கிரமாக அந்த எஜெக்ஷன் பேட் கூட்டு போகணும் அதை தான் அது செய்யணும்னு சொல்லும். இல்லை நான் சொல்கிறதா மட்டும் செய்ய அப்படின்ட்டு அந்த பொண்ணு கத்தனோடனே சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இது வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆன ஒன்று ரீஸ்டார்ட் ஒன்று ஒரு இது ஒன்று கேட்கும். அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து பைபாஸ் பண்ணி விட்டுரும். பைபாஸ் பண்ணோடனே அந்த ஆத்தரைசர் வந்து இந்த பொண்ணு கிடைக்காது. அதனால் இந்த பொண்ணு நடக்கணும்னு நினச்சா கூட நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியல அப்படின்னு கேட்டோம்னா இல்லை மேடம் என்னால் வந்து அனுமதி தர முடியாது அப்படின்ட்டு அந்த ரோபோ சொன்னோடனே உடனே இதுக்கு வந்து பெரிய ஆஃபீஸரில் அதனால் இதுக்கு வந்து ஒரு பர்மிஷன் இருக்கும். உடனே ஸ்கேன் பண்ணி அந்த இதை வந்து கோடை வந்து மாற்றி பர்மிஷனை வந்து வாங்கிக்கும். அதுக்கப்புறம் வந்து சொன்னோடனே அந்த ரோபோட் வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கும் பொறுமையாக. எவ்வளோ தூரம் இங்கேருந்து போக வேண்டியது இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அது எல்லாத்தையும் வந்து காட்ட கண்ணா முன்னாடி அது எல்லாத்தையும் வந்து சரி என்னென்ன வெப்பன் இருக்குது அதெல்லாம் காட்டணுன்னே எல்லா வெப்பனும் வந்து காட்டும். இந்த மாதிரி எல்லாம் இந்த வெப்பனு அந்த வெப்பனும் இருக்குது, தெர்மல் பாம் இருக்குதுன்னு சொல்லும். அப்புறம் நிறைய என்னென்னவோ இருக்கும். அப்புறம் பிளாஸ்மா பாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும், அதாவது அயன் பாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கும். சரி ஒன்று காட்டி நம்ம பார்த்துன்னு பேசினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அங்கேருந்து நடந்து போகும். அதேமாதிரி பர்சன்டேஜே வந்து சார்ஜிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதோட அந்த ரோபோட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்மித் அப்படின்னு சொல்லும். உனக்கு பேரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் வந்து நீங்கள் யாரை கூட பேசுனீங்களோ அவங்கள கூட வந்து எனக்கு பேர் இருக்குது, பேரை வச்சு தானே நானும் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலை வந்து அவங்க செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனேயும் ஒரு இடத்துல மூமெண்ட் எல்லாம் இருக்கும். உடனே அந்த இது வந்து ஸ்மித் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ரோபோட் சொல்லும், இங்கே வந்து நிறைய நடமாட்டம் மனுஷராம நடமாட்டம்
நிறைய மூமெண்ட்லாம் இருக்குது, அதாவது ஆர்டிஃபிஷியல் மூமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அது டக்குன்னு ஸ்கேன் பண்ணி காட்டோடனே அந்த பொண்ணு பார்க்கும். அதில் பார்த்தா காஸ்கா அப்படின்னு சொல்லப்பட்டவர் இருப்பான். ஏற்கனவே இந்த பொண்ணு தான் அங்கே வச்சுட்டு இது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னப்போ அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியும், இவன் ஒரு ஆர்மிஸை வந்து இங்கே உருவாக்கி வச்சிருக்கான் போல, நீ இப்போ வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொன்னோன்னா ஐயோ என்னால் சண்டை போட முடியாது, நம்ம இங்கேயும் தப்பிச்சு வரலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போனப்போ கீழே வந்துடும். உடனே அங்கே இருக்கிற ரோபோட் எல்லாமே அந்த பொண்ணு அந்த ரோபோட்டோடு சேர்த்து பார்த்துரும். உடனே எல்லாரும் அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு தலை திருப்பி குட்டுன்னு ஓடும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பறக்கிறது இதெல்லாம் வந்து இருக்காது, அப்படி பறந்தாலும் கூட பவர் கம்மியாயிரும். அதனால் செம்ம ஸ்பீடாக அங்கேருந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு இடத்துல போய் மாட்டினோடனே அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. அயன் பிளாஸ்ட் வெடிக்க வை அப்படின்னு கத்தும். அந்த ரோபோட் வந்து வானா மேடம் நீங்கள் யோசிச்சு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுனே இருக்கும்போது உடனே வெடிக்க வை அப்படின்னு சொன்ன உடனே டம்மால்னு ஒரு வெடிக்க வச்சோடனே அங்கே இருக்கிற ரோபோட் எல்லாமே தூளாக காணாது போனால் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா அந்த காஸ்கா அப்படின்னு சொல்லப்பட்ட அவன் மட்டும் வந்து எழுந்து முன்னாடி வந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புதைக்குழி ஒன்று ஓப்பன் ஆகும். இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாது, லபக்குன்னு எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. கீழே வந்தோடனே அந்த ரோபோட் சொல்லும், நான் உங்களுக்கு இதுதான் முன்னாடி எச்சரிக்கை பண்ணேன், ஆனால் நீங்கள் தான் அது கேட்கவே இல்லை, நம்ம அந்த அயன் பாம்பு வெடிக்க வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பெரிய புதைக்குழி தான் வரும், அதை நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வெடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோடனே வாய்ப்பு இருக்குது மேடம், இங்கேருந்து ஒரு பெரிய குகை ஒன்று பக்கத்தில் இருக்குது, அந்த குகைக்கு போனோம்னா அங்கேருந்து போயிடலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ த்ரஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 30% யூஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கூட சிங்க் பண்ண மட்டும் தான் என்னால் உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோம். இந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஏஐ இது ஆர்டிஃபிஷியல் மேலே வந்து நம்பிக்கை கிடையாது. ஆனால் அது வந்து சொல்லுவோம், நீங்கள் சிங்க் பண்ணால் தான் வந்து என்னால் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோடனே அது பொண்ணு ஒத்துக்காது, வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக சிதமாக ஒத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த நீரோலிங்கத்தை அந்த பொண்ணு போட்ட உடனே அது ரெண்டும் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சிந்தசிஸ் பண்ணாது, அதாவது அந்த பர்சன்டேஜ் வந்து காட்டும். அந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக மட்டும் தான் அந்த பொண்ணு என்ன பண்ணணுமோ அது வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த காஸ்கா அப்படின்னு சொல்லப்பட்டு அவன் என்ன பண்ணுவான்னா உடனே அவங்க பாஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், உடனே அந்த பொண்ணு தேடி கண்டுபிடிச்சி கூட்டுவா அப்படின்னு சொல்லுவான். சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்கா அப்படின்னு சொல்லப்பட்ட ரூபாவும் கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணு வந்து சிந்தசைஸ் பண்ணிட்டு இங்கேயும் நம்ம தப்பிச்சு போகணுன்ட்டு அந்த இதை வந்து த்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி வெடிக்க வச்சு கரெக்டாக பக்கத்தில் ஒரு குகை ஒன்று இருக்கும், அந்த குகைக்குள்ளே வந்து குடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அது ரோபோட்டில் இருக்கிற மோஷன் சென்சார் யூஸ் பண்ணுவோம், பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு செக் பண்ணால் அங்கே வந்து அந்த காஸ்கோ அப்படின்னு சொல்லப்பட்ட நந்து வந்துருப்பான். அது கரெக்டாக அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடும். இந்த பொண்ணு எங்கே இருக்கிறதோ அவன் ஒரு ரோபோ வச்சிருப்பான், அந்த ரோபோட் மூலிமா அதாவது ட்ரோன் மூலிமா அந்த பொண்ணு எங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டே இருப்பான். இந்த பொண்ணு என்ன பண்ண கரெக்டாக இந்த வழியில் தான் நான் வரேன், அந்த இடத்துல நம்ம அயன் பாம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த அயன் பாம்பை கரெக்டாக செட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்றுப்பாங்க. கரெக்டாக அவங்க வந்த உடனே வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சோடனே டமான்னு வச்சிடும். வெஞ்ச உடனே அவன் மொத்தமாக பிச்சுன்னு போயிடும். அவன் மண்டை இருக்கும். அவன் மண்டி எடுத்து பார்த்தா, அதாவது அந்த ரோபோட்டோட மண்டி எடுத்து பார்த்தா அது பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு செம்ம கோவம் வரும். டக்குன்னு அந்த பொண்ணு வந்து அந்த மண்டியை சிக்கி சாவிச்சிடும். ஏன்னா அந்த இவனுக்கு வந்து ஏற்கனவே இந்த பொண்ணு தெரியும், எப்படின்னே தெரியல, அது படத்தோட பார்த்துட்டே இருந்தால் தான் நம்மளுக்கும் புரியும். அதே போல் இந்த ரோபோட்டும் அந்த பொண்ணு வந்து சிந்தசைஸ் பண்ணல, அப்போ வந்து இந்த பொண்ணோட மெமரி எல்லாத்தையுமே வந்து அது ரீட் பண்ணிருக்கும், பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே. இந்த பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. நீ என்னோட இதெல்லாம் வந்து நீ பார்க்கக்கூடாது, உன்னோட அல்காரத்து மூலமாக நீ என்னோட இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன், என்னோட மெமரி எல்லாம் பார்க்குற, என்னோட பழைய காலம் என்னோட எமோஷன்லாம் வந்து நீ செக் பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த ஸ்மித் ரோபோட். அதே நேரத்தில் இவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு 37 கிலோமீட்டர் தான், அங்கேருந்து போனால் நமக்கு போயிடலாம் அந்த எஸ்கேப் பேடை யூஸ் பண்ணி அப்படின்ட்டு அந்த ரோபோட் சொல்லும். ஆனால் இந்த பொண்ணு நான் சொன்னால் நம்ம அவனோட லொக்கேஷனை வந்து, அதாவது அந்த வெளில இருப்பானா அவனோட லொக்கேஷனை வந்து ட்ராப் பண்ணி வச்சிட்டோம்னா வரவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அவனை வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளான் பண்ணி அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்த லொக்கேஷனை மார்க் பண்ணி ஒரு டிவைஸ் ஒன்று வச்சிருவாங்க. ஆனால் அந்த ரோபோட் சொல்லலாம் இது வச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டு அதை ஆன் பண்ணி விட்டோம்னா அது மேலே போயிட்டு ஏரில் வெடிச்சுதானா நம்மளுக்கு லொக்கேஷனை வந்து காமிச்சு கொடுத்துரும் எந்த இடம் அப்படின்னு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க வந்து ஷிப்பே வந்து அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஷிப்பு வெளியில் போச்சுல, திரும்ப உள்ளே போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஏன்னா அது ஷிப்புனால திரும்ப உள்ளே போச்சுன்னா அது ஈஸியாக வந்து பூமி மேலே வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ஷிப்பை அவனுக்கு பிடிச்சி வச்சு ரெடி பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் அந்த ரோபோட்டோடு சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பார்க்கும். உடனே டக்குன்னு அந்த ரோபோட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த அவன் வந்து அந்த வில்லன் அப்படி வந்து டக்குன்னு ஹேக் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே அந்த பொண்ணு குடுன்னு ஓடும். கொஞ்சம் தூரம் ஓடினே இருந்தப்போ அதை ஃபுல்லாக ஹேக் பண்ணி அந்த ஸ்மித் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஷூட் வச்சிருக்கலாம் அந்த ரோபோட்டை வந்து ஃபுல்லாக ஹேக் பண்ண உடனே அது ஆனே ஆகாது, ஆஃப் ஆயிரும். இந்த பொண்ணையை வந்து அவனை பிடிச்சி கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் வச்சுருவானுங்க. ஆனால் அப்படி போகும்போது வந்து அந்த பொண்ணு லாஸ்ட்டாக ஒரு ஆடியோ வந்து அனுப்பி வச்சிருக்கோம், இந்த மாதிரி இந்த பிளானெட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. மற்றவங்களாம் இருக்காங்களா அப்படின்ட்டு இங்கே இருக்க அவங்களுடைய பேசுலேருந்து கேட்பாங்க. யாருமே இல்லை, எல்லோரும் வந்து செத்துட்டுக்கிறாங்க, அந்த பொண்ணு மட்டும் தான் லொக்கேஷன் அனுப்பியிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தெரிய வரும். கரெக்டாக நம்ம அங்கே போனோம் அப்படின்ட்டு அந்த பிளானெட்லேருந்து, அதாவது பூமியிலேருந்து அந்த பிளானெட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு இங்கே வந்து பிளான் பண்ணி எல்லோரும் வந்து கிளம்பத்துக்கு ரெடி ஆவாங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பானுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா அந்த ஸ்மித் ரோபோட்டும் வந்து பக்கத்தில் படுத்துருக்கும். இது அந்த பொண்ணு கூப்பிடுவாங்க, ஆனால் அது ஏந்துக்காது, ஆஃப் ஆகிட்டுக்கும். ஏன்னா வந்து 100% சிங்க் ஆனால் மட்டும் தான் இந்த பொண்ணு எங்கேருந்து பேசினாலும் அது எடுக்குமா. ஆனால் அந்த பொண்ணு வந்து 100% வந்து சிங்க் ஆகிருக்காது, அதுக்கு பதிலாக வந்து 60% அவ்வளோதான் சிங்க் ஆகி வச்சிருக்கோம். அதனால் வந்து அந்த பொண்ணு பேசுறது வந்து அந்த ரோபோட் ஏற்றி நிற்காது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு இந்த பொண்ணோட மைண்டில் இருக்கிற இன்னொரு பாஸ்போர்ட்டை வந்து எடுக்கணும். அதுக்கு தான் வேணும், இவனுக்கு 2 பாஸ்போர்ட் இருந்தால் தான் திரும்ப உள்ளே போக முடியும்.
அந்த இதில். அதனால் அந்த கேப்டன் இருப்பான்ல அவங்ககிட்ட ஒரு பாஸ்வேர்டை கண்ணை நோண்டி எப்படி எடுத்துகிட்டுப்பான். அதே போல் இந்த பொண்ணோட மைண்டில் இருக்கிற பாஸ்வேர்டை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து அந்த பொண்ணோட மைண்ட்லேருந்து பாஸ்வேர்டை வந்து எடுத்துருவான். அப்போ தான் வந்து சொல்லுவான், நம்ம அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து இந்த பூமியை வந்து திரும்ப வந்து ரீக்ரியேஷன் பண்ணோம், அதுக்காக தான் என்ன உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை நீ தான் தப்பாயிட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கும், அதே நடுவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வந்து பக்கத்தில் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த கேப்டன் டக்குன்னு செத்துட்டு பாரு நினச்சா உயிரோட தான் இருப்பார். டக்குன்னு ஏந்து நீ அந்த பக்கத்தில் இருக்கிற ரோபோட் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் இங்கே தான் இருக்குது அந்த ஸ்மித் அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒரு டிவைஸ் ஒன்று வச்சிருப்பாரு, அந்த நியூரோ லிங்க். இதை எடுத்து போட்டுக்கோ, இதை எடுத்து போட்டு அது கூப்பிட்டு கண்டிப்பாக வரும், நீ சென்சிடைஸ் பண்ணியானா 100% லிங்க் ஆகிட்டீங்கன்னா இந்நேரம் அது வந்து நீ கூப்பிட்றது வந்து கேட்கும் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அந்த பொண்ணு அது எப்படியோ வாங்கி அந்த காதில் மாட்டிக்கும். காதில் மாட்டிட்டு அதுக்கு கூப்பிடும், இந்த மாதிரி ஸ்மித் இங்கே இருக்கே அப்படின்னு கேட்டப்போ அது ஏந்துக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாகும். அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். 80% வந்து சிங்க் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்கும் பாதியில். இப்போ நான் 100% சிங்க் ஆனால் மட்டும்தான் என்னால் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பக்கத்தில் இருக்க கேப்டன் வந்து வேறு வழியில் நீ சிங்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கும். டக்குன்னு 100% லிங்க் ஆனோடனே அந்த ரோபோட்டோட விஷுவலும் இந்த பொண்ணோட விஷுவலும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இந்த பொண்ணுக்கே வந்து முன்னாடி வந்து அந்த டிஸ்பிளேல தெரியல, அந்த மாதிரி வந்து எல்லா ஐக்கான்ஸ் எல்லாமே இந்த பொண்ணோட கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த கேப்டன் கிட்ட சொல்லுவான். நீ நான் தப்பு பண்ண அப்படின்ட்டு அந்த கேப்டன் கேட்டப்போ இவன் வந்து அவனே வந்து பெரிய தப்பான ஆளாக ஆகலை, நான் தான் அவனை வந்து மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணோட அம்மா வந்து தானே இந்த ரோபோட்டை உருவாக்கிச்சு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை. அது வந்து ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எழுதி வச்சுருக்கும், யாரும் வந்து ரீப்ரோக்ராம் வந்து எழுத முடியாது. மனுஷங்க அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ரோக்ராமே மாற்றுற மாதிரி இருக்கும். இது வரைக்குமே வந்து அவங்க அம்மா மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணால் வந்து அது மட்டும் தான் வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருக்கும். உடனே வந்து இந்த பொண்ணு போய்ட்டு அதை கூட வந்து கேம் விளாடணும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ரோபோட் வந்து என்ன சொல்லணும், என்னோட ப்ரோக்ராமில் வந்து அந்த மாதிரி இல்லை, நீ ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் என்னால் நான் கூட விளையாட முடியும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணா, சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரோ லிங்க் எடுத்து கையில் வச்சுக்கின்னு அந்த ரோபோட்டை கூட விளையாடணும்னா நீ அது பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே சரி பண்ணுறேன்ட்டு அந்த பொண்ணு எடுத்து டக்குன்னு அதை காதில் வச்சு ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணி விட்ரும். லிங்க் பண்ண அடுத்த செகண்டே வந்து இந்த ரோபோட் என்ன பண்ணனா அதை ரீப்ரோக்ராம் பண்ணிக்கும். டக்குன்னு ரீப்ரோக்ராம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கும், சுயமாக யோசிக்கிற மாதிரி அது வந்து பண்ணிக்கும். அதாவது மற்றவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இது வந்து சிந்தசைஸ் பண்ணால் ரோபோட்டை வந்து மனுஷங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம், மனுஷங்களை வந்து ரோபோட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி தான் வச்சுருப்பாங்க. உடனே அது வந்து லிங்க் வந்து போயிட்டே இருக்கும்போது ரீப்ரோக்ராமி டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுவாங்க. டக்குன்னு வெளிச்சு போட்டு அந்த ரோபோட் வந்து கீழே விழுந்தோடனே அவங்க அம்மா வந்து ஏபி என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏபிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஃபுல்லாக ரீப்ரோக்ராம் ஆகிட்டு இருப்பான். உடனே வந்து அவங்க அம்மா வந்து அந்த காதில் போட்டு கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா இவன் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி டக்குன்னு போயிட்டு நீ என்ன பண்ணுறேன்ட்டு அந்த குட்டி பொண்ணு போய் கேட்கும். அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கும்போது. ஆனால் அவன் வந்து அதை கண்டுக்க மாட்டான். இவன் வந்து உடனே கமாண்ட் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ரோபோட்டுக்கு வந்து கமாண்ட் கொடுத்து அந்த பொண்ணை வந்து கூட்டு போய் சொல்லுவான். உடனே அவங்க அம்மா கிட்ட துப்பாக்கி எடுத்து நீயே சுட்டுக்க அப்படின்னு சொன்னோடனே அதுவும் நேராக போயிட்டு அங்கே இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடலான்னு வரும்போது அந்த பொண்ணு வந்து டக்குன்னு தட்டி விட்டு குடுன்னு ஓடும். டப்புன்னு அவங்க அம்மா திரும்பி அந்த பொண்ணை சுடும், ஆனால் மிஸ் ஆயிரும், அது ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இவங்களே சுற்றி செத்துருவாங்க. இதெல்லாம் வந்து தான் நம்ம கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த ரோபோட்டை வந்து ரீட் பண்ணிருக்கோம். அப்போ உடனே கத்தோம், இதெல்லாம் உனக்கு தெரியுதில்ல, இதெல்லாம் நீ கேட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தின உடனே ஆமாம் இந்த வழி வந்து எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் டக்குன்னு உடச்சிக்கின்னு இவங்க இருக்கிற இடத்துக்கு உள்ளே வரும். உள்ளே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஓப்பன் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தீர்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே அந்த ஆக்சிஜன் வந்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த இதில் ஏறிடும், அதாவது அந்த ரோபோட் உள்ள ஏறி சண்டை போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்னென்ன வெப்பன் இருக்கோ அப்படின்னு கேட்டால் இங்கே வெப்பன் அதுக்கிட்ட இருக்க எல்லா வெப்பனும் வந்து அவங்க எடுத்துகிட்டு பாருங்க. ஒரே ஒரு வெப்பன் மட்டும்தான் இருக்கும், மற்ற வெப்பன் எதுவுமே இருக்காது. சரி ஓகே நம்ம சுற்றி இருக்க வெப்பன் எல்லாமே நம்மளோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு டக்குன்னு எடுத்துக்கின்னு அந்த பொண்ணு வேறு லெவலில் சண்டை போட்டுனுக்கும். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல எல்லாத்தையும் லாக் பண்ணுவானுங்க. கடைசியாக பார்த்தா அந்த இடத்துல வெளில போனால் ஒரே ஒரு வழி தான் இருக்கும். நம்ம கேப்டன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய நியூக்ளியர் பாம், அதாவது ஃபியூஷன் வந்து வச்சிருப்பாங்க. அதை வெடிக்க வச்சோன்னா அந்த பொண்ணு டக்குன்னு கொடுக்குன்னு அங்கே தப்பி வெளியில் வந்து பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பூமிக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு வெளியில் வந்தவொடனே ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல அந்த ரோபோட் எல்லாமே இந்த பொண்ணு மடிக்கு சுட்டுன்னு பானுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த இது வந்து ஸ்பேஸ் ஷிப் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பூமிக்கு பெரிய ஆபத்தாயிரும், எல்லாம் செத்துருவாங்க அப்படின்ட்டு அதை சொல்கிறதுக்கு தயாராகிடும். உடனே அந்த வில்லனை வந்து இந்த பொண்ணை வந்து வேறு லெவலில் சுட்டினே இருப்பான். ஆனால் ஒரு இடத்துல ஒழிஞ்சின்னு அந்த பொண்ணு கரெக்டாக வந்து நீ அதை ஹேக் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும். அந்த ரோபோட்டுக்கிட்ட எனக்கு ஹேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கும். ஏன்னா அது 5 லெவல் தாண்டி வந்து ஹேக் பண்ணணும். ஒரு லெவலாக முடிச்சுனே இருக்கும். அந்த பொண்ணு இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை சுடாதீங்க, நான் ஹேக் பண்ணதுக்கப்புறம் சுட்டா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் வந்து நான் வெப்பனை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து நான் சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வரும்போது டப்புன்னு சுட்ட உடனே அது அந்த வெப்பன் போய்கிட்டே இருக்கும்போது அதை ஹேக் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பேஸ் ஷிப் மேலே போயிட்டு இடிச்ச உடனே ஸ்பேஸ் ஷிப் வந்து டமால் இடிச்சு அந்த நெருப்பு எல்லாமே சேர்ந்து இந்த பொண்ணு பக்கமே வந்து உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து குடுன்னு ஓடும். அங்கங்கே வந்து நெருப்பெல்லாம் உயிர்ந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு உயிர்ந்து வெளியில் போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஞாபகம்,
நம்ம இங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுமானா அந்த ஹெலன் அப்படி சொல்லப்பட்ட அவன் வந்து இங்கே தான் இருப்பான். ஆனால் அவனை வந்து காலி பண்ணாதானே வந்து இது முடியும், அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி சண்டைக்கு நிற்கும். நம்ம வெளில ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க. கையில் ஒரு கத்தி, அதாவது கைக்கு நடுவிலேருந்து ஒரு கத்தி ஒன்று உருவாக்குவான். அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலே வந்து பீஸ் பீஸாக வெட்டுற அளவுக்கு வந்து பக்காவாக செம்மையாக ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த ரோபோட்டோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு வெட்டுவான். கடைசியாக அந்த பொண்ணு வந்து சாவடிக்கணும் அப்படின்றதுக்காக மேலே ஏறி கண்ணா பின்னான்னு குத்துவான். அப்போ தான் அந்த ரோபோட் சொல்லும், என்னை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான், நான் வெடிச்சுனா அவன் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவனையும் அந்த பொண்ணு வந்து அவனை கூட முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடான். அதே போல் அவன் எப்படி சண்டை போட போகிறான், எப்படி ஃபைட் பண்ண போகிறான் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து அந்த ஸ்மித் வந்து ஹேக் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னவனே கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி அவன் கரெக்டாக அந்த பொண்ணு வந்து அந்த கத்தி வச்சு அடிக்கும் போது கரெக்டாக பிடிச்சி சர்ற சுற்றி அவன் கையை பிச்சு தூக்கி எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் மண்டியை பிடிச்சி அப்படி ஃபுல்லாக நெசங்கலாம் பார்த்தா அவன் ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணி அந்த கையை திரும்ப ஓடியாது, அவன் கையிலேயே வந்து ஒட்டினோடனே அவன் ஏந்து டக்குன்னு அந்த ரோபோட்டோட கை கால் எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவான். அந்த பொண்ணை வந்து மேலே இருந்து குத்தி அதை கீழே தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் மொத்தமாக காலி பண்ணிடலான்றப்போ அந்த பொண்ணு ஏந்துக்காது மயக்கமாயிரும். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டே வந்து அங்கேயே எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து அந்த பொண்ணு ஏறிப்போம். அந்த பொண்ணு ஏந்துக்காது. கடைசியாக அந்த பொண்ணு செத்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இவன் போய் நம்ம வெளில காலி பண்ணலான்றப்போ அதுக்கிட்ட ஒரு செஸ்ட்டில் மட்டும் ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக அவனை ஒரு அடி அடிக்கும். அடித்த உடனே அந்த பறந்து போய் வெளியில் விழுவான். வெளியில் விழுந்தவனையும் அந்த பொண்ணு உள்ளே தானே இருக்கும், அந்த பொண்ணு உள்ளே இருந்தால் அவன் சாவச்சிருவான் சொல்லிட்டு அந்த பொண்ணை கையில் எடுத்துக்கின்னு அந்த ரோபோட் அப்படியே சண்டை போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சண்டை போட்டுனே இருக்கும்போது கூட அந்த பொண்ணு வந்து ஏந்துக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து அந்த பொண்ணை ட்ரை பண்ணிட்டே இருக்கும் ஏற்பத்துக்கு. ஆனால் கடைசியாக என்ன ஆகுனா அவன் அந்த ரோபோட்டோட மண்டைக்குள்ளேயே போயிட்டு, அதாவது அந்த மண்டை அந்த ஃபியூஷன் இருக்குல்ல அதையே குத்தி சாவச்சிருவான். அந்த ரோபோட்டே வந்து மொத்தமாக காலி ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கு இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அப்படியே முடியாமல் அந்த ரோபோட்டை காலி பண்ணி விட்டுருவான் நம்மளோட வெள்ளம். இப்படி அவன் சண்டை போட்டுனே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாமல் போயிடும். என்னடா அவன் திரும்பி பார்த்துனே போது அந்த பொண்ணு டக்குன்னு பின்னாடி வந்து அவன் மண்டிலே ஒரு குத்தி அந்த ரோபோட், அதாவது அந்த வெளியே வந்து காலி பண்ணுறோம். அது சாவத்து முன்னாடி அந்த ரோபோட் என்ன பண்ணால் ரொம்ப பாசமாக பேசாமல் ரொம்ப ஃபீலிங்காக பேசுவோம், என்னை நீ சாவடிக்கூடாது, நான் உன்னுடைய பிரதர் தானே அப்படி இப்படி சொல்லுவான். ஆனால் நீ வந்து என்னோடய பிரதராக கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ ஜஸ்ட் ரோபோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதோட மண்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்க்ரூவெல்லாம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சோம். ஸ்க்ரூவெல்லாம் கட்டி அந்த மண்டிக்குள்ளே இருக்கிற மெயின் பவர் சோர்ஸ் இருக்குல்ல அதை பிடிங்கி போட்டு உன்னோட பெட்டர் வெர்ஷனே வந்து இருக்குது, அதுதான் வந்து ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை பெருமையாக சொல்லிட்டு அதோட பவர் சோர்ஸை வந்து பிடிங்கி விட்டோம். அவள் தான் அந்த ரோபோட் வந்து அங்கேயே காலியாயிரும். இந்த பொண்ணு இங்கேருந்து அந்த இது வந்து அனுப்பிவிட்டுறலாம் லொக்கேஷனை வந்து ஜியோ லொக்கேஷனை அதை அனுப்பினோடையும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஸ்கியூ டீம் வந்து இந்த பொண்ணை வந்து காப்பாற்றி திரும்ப வந்து பூமிக்கே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய பாஸ் வந்து அந்த பொண்ணை வீட்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கான ரோபோட்டை வந்து பண்ணியிருக்கோம் வந்து பார்க்குறியா அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணை வந்து சரி நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போய் பார்த்தா டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் உள்ளே ஏறி பார்த்தா அந்த ரோபோட் யாருன்னு பார்த்தா அந்த ஸ்மித் ரோபோட் தான். அதை தான் வந்து திரும்ப வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. வெல்கம் டு பேக் அரேஞ்சர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி போகும்போது வெறும் அனலிஸ்டில் தான் போவோம், அதுக்கப்புறம் இப்போ போகும்போது வந்து ஒரு போர் வீராங்கனையாக போவோம். அப்படி தான் படத்தை செம்மையாக அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் என்ன தெரியுதுன்னா, என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருந்தாலும் கடைசியாக மனுஷங்க தான் ஜெயிக்கணும், அதுக்கும் வந்து போராடணும் அப்படின்னு இருக்குது. அந்த ஏஐ கண்டுபிடிக்கிறது நல்லது தான், ஆனால் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குன்றதை நம்மளும் வந்து யோசிக்கணும். ஏன்னா ஏஐ வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து செயல்படும் மனுஷங்களை விட, ஆனால் அது எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படின்றத நம்ம கருத்தில் வச்சுக்கணும், நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா அப்படி தான் இந்த படமும் இருக்கும். ஃபியூச்சரில் நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி போய்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த ஏஐ படம், ஆர்டிஃபிஷியல் படம், அந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, சயின்ஸ் படம், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான படத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.